எனவே இந்த சிறப்பான ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உரைகள், அறிவுரைகள், அட்வைசஸ் நிறைந்த அவனின் மாபெரும் ஒளியான அருள்மறை அல் குர்ஆனை இறக்கிய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொன்னான், ஷஹ்ரு ரமதான், ரமலான் மாதம் எப்படியான மாதம் என்றால் நன்மையையும் தீமையும் பிரித்தறிகின்ற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற இந்த குர்ஆனை இறக்கி வைத்ததே இந்த மாதத்தில் தான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைவார்களோ, யார் இப்படியான குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த சங்கையான மாதத்தை பெற்றுக் கொள்வார்களோ, அதுக்கு கைங்கரியம் பிரதிபலன் என்ன? ஃபல்யஸும், ஃபல்யஸும், நீங்க நோன்பு நோக்கணும். அல்லாஹ் பை ஆர்டர், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. ரமலான் மாதம் சாதாரணமான மாதம் அல்ல, இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். யார் இந்த மாதத்தை அடைவீர்களோ உங்க டியூட்டி என்ன? நோன்பு நோக்கணும். பெரியவர்களே, இந்த உத்தரவுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றவங்க எத்தனை பேர்? என்னைய பொறுத்தவரையில நான் டெசர்ட்ல வேலை செய்யறேன், கெசட்ல வேலை செய்யறேன். என்னைய பொறுத்தவரையில நோயாளி. என்னடா நோயின்னு கேட்டா மூக்குல பருவான். அது நோயா? கொழும்புல ஒருத்த சொன்ன, நாங்க பிரயாணி, நாங்க சஃபராளி. சஃபராளிக்கு நோம்பு பிடிக்கலாதாம. எங்கடா போறேன்னு கேட்டோம். கொழும்புல இருந்து மாம்பழம் போறாராம். மாம்பழம் அம்மான் தோட்டக்கு அங்கதான் இருக்குது. நாங்களே இந்த 2 பேரும் குவைத்துக்கு வந்தோம் பிளைட்ல. நாங்களே நோம்பு விடாம பிடிச்சிட்டு வர்றோம். விடலாம், விட்டு பிடிக்கலாம், அனுமதி உண்டு. ஆனா அதை பிடிக்க நினைக்கின்ற போது எங்களை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டாங்கன்னா, மௌத்து வந்துருச்சுன்னா, இதைத்தானே நினைக்கணும், இதைத்தானே நினைக்க வேண்டும். எனவே இந்த மாதம் வந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அதை விட அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிதாயத் எனும் மழையை வருஷிக்க செய்ய நாடுகின்ற போது அவனின் வல்லமைகளை வெளிப்படுத்துகின்றான். முஅஜிஸா, அற்புதங்கள். அந்த வல்லமையில் ஒன்றுதான் அல் குர்ஆன். இந்த ரமலானுக்குள்ளே நடந்த ஒரு அற்புதம் உங்களுக்கும் செய்தி கிட்டி இருக்கும் என்று நினைக்கின்றோம். அமெரிக்க நாட்டில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக சுனித்ரா வில்லியம் என்ற ஒரு பெண்மணி அண்டங்களையும் கடந்து விண்வெளிக்கு சென்று விட்டாள். அங்கிருந்து மண்ணை நோக்கி பார்க்கின்றாள். முழு மண் உலகமும் டார்க், இருள். இருளுக்குள்ளே சிக்கி இருக்கின்ற உலகத்தில் 2 ஒளி கிளம்புகிறது. தன்னுடைய டெலிஸ்கோப் மூலமாக ஒளி கிளம்பிய இடத்தை பார்த்தபோது அது ஹரமைனி ஷரீஃபை, கஅபாவும் ரசூலுல்லாஹ்வின் ரவுதாவும். ஷேஃபாக மன்னகத்தை நோக்கி வந்தாள். அமெரிக்காவில் வந்ததும் இதை SMS மூலமாக அனைவருக்கும் கொடுத்தாள். உலகத்திலே சத்திய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வின் வல்லமையை விண்வெளியிலிருந்து பார்த்தேன். முழு உலகமே இருட்டு, 2 வெளிச்சம் மாத்திரமே மண்ணில் இருக்கிறது. அந்த 2 வெளிச்சமும் அல்லாஹ்வின் கஅபாவும் ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கின்ற பொன்னான மதீனா முனவ்வராவும். எனவே காலம் தாழ்த்தாமல் அவசரமாக இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா முழுவதும் சொல்லி வருகிறாளாம். பெரியவர்களே, இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் வில்லியம்ஸை விட மோசமா போயிட்டது. அன்று விண்வெளிக்கு சென்றவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்போது நான் மதரசாவில் கற்றுக்கொள்கின்ற சிறிய மாணவன். அன்று தினகரன் பத்திரிகையில் பார்த்தது, அந்த வரிகள் இன்னும் என் நெஞ்சிலே அலைமோதுகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டார்கள், நீ எப்படி விண்வெளி போனாய்? அதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருந்தார், குர்ஆனின் நிழலிலே சென்றேன். என்னடா இது, குர்ஆனின் நிழலிலே சென்றேன் சொல்கிறாய்? ஆம், நாம் விஞ்ஞானிகள், எம்முடைய விஞ்ஞான துறைக்கு குர்ஆன்
மெருகூட்டியது, புஷ் பண்ணினது, பேக் பண்ணது. என்னது? குர்ஆனிலே ஒரு வசனம், யா மஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அந்த வசனங்கள் அன்று பத்திரிகையில் இருந்தது, இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? குர்ஆனிலே ஆண்டவன் அல்லாஹ் சொல்லுகிறான், மனு ஜின் வர்க்கத்தினர்களே, மனு ஜின் வர்க்கத்தினர்களே, இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தின் பூமியின் மண்டலங்களை தாண்டி செல்ல முடியுமாக இருந்தால் ஃபன்ஃபுது, யூ கேன் கோ, போங்கோண்டா. அதுட அர்த்தம் ட்ரை பண்ணி பாருங்க, ஏலாமை இல்லை என்ற அர்த்தம். அதை வைத்து நாங்கள் முயற்சி செய்துதான் சந்திர மண்டலத்தை அடைந்தோம் என்று சொன்னான். அப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கட சில பேர் அது எப்படி ஏலும், அது எப்படி ஏலும், அப்ப எப்படி நாங்க புறப்பாக்குற, அது போய் நம்ப ஏலான்னா, அடையாம குர்ஆன் ஆயத்தை வச்சு போயிருக்காண்டா சந்திர மண்டலத்துக்கு. சரி, ஒரு எல்லைக்கு மேலே போக முயற்சி செய்தும் ஏலாம போன நேரம் கிடைச்ச கல்லையும் மண்ணையும் அள்ளிக்கிட்டு வந்தாரு. அப்படித்தானே? நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏன் போகவில்லை என்று கேட்டதற்கு அந்த வசனத்தின் இறுதியில் ஆண்டவன் சொல்லுகின்றான், லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், மாட்சிமையும் வல்லமையும் நிறைந்த அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எல்லையை அடைய முடியாது என்று சொன்னானே. அது சரியாயிருந்துச்சு. நாங்க ட்ரை பண்ணோம், ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனோம், அதுக்கு அங்கிட்டு ட்ரை பண்ணோம், எங்களால பைத்துக் கொள்ளலாம். அப்போது நான் குர்ஆனை நம்பினேன்னு சொன்னேன். அந்த குர்ஆனுக்குரியவர்களே, தொட்டு எவ்வளவு காலம் நீங்க குர்ஆனை பார்த்து எவ்வளவு காலம்? அனுங்கே மகுலட்ட வரைங்க மகே ஆதரே பெண்ணண்ட மாதிரி இங்க எவனாவது கொடுக்கிற குர்ஆனை பொட்டில கொண்டாந்து எவனுக்காவது பங்குட்டு போனா போதுமா? குர்ஆனை ஓத வேண்டாமா? அதனால் தான் இந்த அற்புத வேதத்தை, அல்லாஹ்வின் மறையை அவனே சொன்னான், லா யமுஸ்ஸுஹு இல்லல் முதஹ்ஹரூன், அதை பரிசுத்தவான்களே அன்றி எவரும் தொடவும் மாட்டான் சொன்னான். டச் பண்ணவும் மாட்டார்கள், தொடுவதற்கும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறை வசனத்துக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு